ஆசிய கண்டத்துல பெரிய நிலப்பரப்பையும் மக்கள் தொகையும் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகளா இருந்துட்டு இருக்கக்கூடிய சீனாவும் இந்தியாவுமே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்களை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருப்பாங்க. சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டம், அதுக்கப்புறம் ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் மாதிரியான நிறைய விஷயங்களை வச்சு இந்தியாவுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலுமே கூட இப்ப பிரிக்ஸ் மாநாட்டுக்கு அப்புறம் சீனா லடாக்ல இருந்து அவங்க படைகளை பின்வாங்க வச்சு எப்பவும் மாதிரியான ஒரு சகஜ நிலையை ஏற்படுத்தி இருக்காங்க. இருந்தாலுமே கூட சீனா நம்ம எப்பவுமே நம்ப முடியாதுங்க. ஏன்னா 1962 போர்லயே சீனா பத்தி இந்தியா நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. இதனால தான் இப்ப லடாக்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பெருசாக்குற விதமா ஏறத்தாழ 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்தியா 2 வழி பாதையா இருக்கக்கூடிய டனலை உருவாக்க இருக்காங்க. இந்தியா லடாக்ல புதுசா உருவாக்கக்கூடிய இந்த டனல் மூலமா படைங்களை சீக்கிரமா ஈஸியா மூவ் பண்றதுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்குங்க. கூடவே எதிர்காலத்துல எதனா போர் மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ படைங்களை ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு போறதுக்கு கூடவே ராணுவ தளவாடங்களை வேகமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இந்த டனல் பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க.